ஸோ லெட்ஸ் கெட் இன் டு ப்ராக்டிக்கல். நம்ம இந்த இடத்துல இப்போ போர்ட்டலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா டைரக்டா நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரி ஆர் ஜஸ்ட் ஃபவுண்ட்ரின்னு செக் பண்ணாலே உங்களால இந்த சர்வீஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரியை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு வேணுன்ற மாதிரி நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஏஐ ஹப்போ இல்லை வந்து அந்த பழைய விஷயங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபவுண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்ட்ரிலையுமே நம்ம உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நியூ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குது. இப்போ இந்த சர்வீஸ் கிரியேட் பண்ணும்போதே இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டோரேஜ் இன்டெகிரேஷன் வேணும், கீ வால்ட்டில் நீங்கள் கீஸ்லாம் ஸ்டோர் பண்ணணுமா, இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏஜென்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபவுண்ட்ரி கிரியேட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் மாடல்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஸோ இது நம்ம லேட்டராகவும் நம்ம ஆட் பண்ணலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் சிஸ்டம் அந்த ஃபவுண்ட்ரி ரிசோர்ஸை வந்து எங்கே இருந்தெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும், இன்டர்நெட்லேருந்து ஆக்சஸ் பண்ணணுமா, ஆர் உங்களுடைய செலக்டிவ் நெட்ஒர்க் செக்யூரிட்டி பவுண்டரியிலேருந்து மட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுமா, இல்லை வந்து உங்களுக்கு இது வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து என் பாயிண்ட் கிரியேட் பண்ணி அப்ளிகேஷன்லேருந்து மட்டும் ஆக்சஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒன் பை ஒன் நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லெட்ஸே இந்த ஃபவுண்ட்ரி இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் அஷூர் ஓப்பன் ஏஐ சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த கன்சோல்குள்ளே வந்துடலாம், அந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்துடலாம். ஸோ டிரெக்டாக இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டு இப்போ இங்கே வந்து நமக்கு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் அடிஷ்னல் விஷயங்கள் கிரியேட் பண்ணாலும் நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். லெட்ஸே நான் 2-3 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னு எடுத்துப்போம். திஸ் இஸ் ஃபார் ப்ராஜெக்ட் 2. அண்ட் இதில் நீங்கள் பர்மிஷன்ஸ் வேணா அது நம்ம வேணுன்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். பர்மிஷன்ஸ் ஆர் பேக் அதெல்லாம் கொஞ்சம் லேட்டராக நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன மாதிரியான ஃபவுண்ட்ரியில் ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ப்ராஜெக்ட்லேயும் உங்களுக்கு என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி நீட் இருக்குது அண்ட் அதில் என்ன மாடல் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக இப்போ வந்து இந்த ஓவர்வியூவில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து லான்ச் ஃபவுண்ட்ரி போர்ட்டல் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க, இல்லை கோ டு ஃபவுண்ட்ரி போர்ட்டல் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இது எங்கே போகும் அப்படின்னா ai.azure.com தான் உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ நான் இன்னும் ஒரு நியூ விண்டோவில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பேக் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ai.azure.com கன்சோலுக்கு உங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ புது ஃபவுண்ட்ரி கன்சோல்குள்ளே இருக்கோம் நம்ம. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு பழைய மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ரொம்பவே சிம்பிளிஃபைடாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை நான் அப்படி காமிக்கிறேன் பாருங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸியர். ஸோ 2 விதமான கன்சோல் இருக்கு. இது வந்து பழைய கன்சோல். இதுல உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களால வந்து ஈஸியா வந்து மாடல்ஸ் ஆட் பண்றது, ஏபிஐ வந்து டீடைல்ஸ் என் பாயிண்ட் வந்து காப்பி பண்றது, இதெல்லாம் வந்து ஈஸியா பண்ணலாம். அண்ட் இந்த ஃபவுண்ட்ரி மூலயமா நீங்க அஷூரோட ஓப்பன் ஏஐ ஆர் நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப டீடைல்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் செட்டப் பண்ணணும் அப்படின்றத கிளியர் கட்டாக அங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மாடல் சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுற மாடலை பிளே கிரவுண்டில் போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஏஜென்ட்ஸை வந்து ஆட் பண்ணி உங்களுக்கான ஆட்டோமேஷன் வேலைகள் அதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. தென் அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், எந்த மாதிரியா ட்ரேசிங் எனேபிள் பண்ணலாம், உங்களுடைய அப்ளிகேஷன்ல இருந்து இங்கே வரக்கூடிய லோடை எப்படி மானிட்டர் பண்ணலாம், தென் செக்யூரிட்டி அஃப்கோர்ஸ் வந்து கார்ட் ரெயில்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ், தென் வந்து என்னென்ன மாதிரியான அலர்ட்டிங் ரிஸ்க்ஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், தென் பெர்மிஷன்ஸும் வந்து கொடுக்கறதுக்கு இங்கே சேம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கிட்ஹப்ல நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் பெர்மிஷன்ஸ் பேக் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ இந்த பழைய கன்சோலுக்கும் புது கன்சோலுக்கும் pretty மச் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இப்போ புது கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லாமல் கன்ஃபைண்டா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஏஜென்ட்டுக்கு வேணுமா, உங்களுக்கு மாடல் நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அண்ட் உங்களுக்கு இதை ப்ரீ டியூனிங் முடிஞ்சதை வந்து ஃபைன் டியூனிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்க அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கஸ்டம் மாடல்ஸ் இதுல வந்து எல்எல்எம் மாடல்ஸ் ஆட் பண்ண முடியும். அண்ட் மற்ற விஷயங்கள் ஸ்கெடியூல் ஜாப்ஸ் பேட்ச் ஜாப்ஸ்லாம் பண்ணணும்னா அதுவும் நீங்க வந்து இந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணலாம். அண்ட் pretty மச் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இங்க உங்களுக்கு என்னென்ன மினிமலா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கன்ஃபைண்டா வந்து இங்க ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்கா வந்து மாடல் வேணுமா, தென் பிளே கிரவுண்டில் போயிட்டு அதை ஆட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கணுமா, தென் ஏஐ ஏஜென்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணுமா, தென் செக்யூரிட்டி கார்ட் ரைல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இதில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. பட் ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த புது கன்சோல் வந்து லுக் அண்ட் ஃபீல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஆல்ரெடி நான் ஏஐ ஓப்பன் ஏஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அஷூரோட ஏஐ ஃபவுண்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த டிரான்சிஷன் டைம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஆப்ஷன் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா
ரொம்பவே வந்து கன்ஃபைன்டா ஈஸியா வந்து இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒன் டைம் செட்டப் மாதிரி தான் உங்களுக்கு தேவைப்படும். பட் சப்சீக்வெண்ட்டா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்றது மோஸ்டா எதுல ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாடல், இந்த பிளே கிரவுண்ட், இந்த டூல்ஸ்ல தான் நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ஒரு வியூ அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இந்த ஃபவுண்டரியில வந்து நம்ம 2 டிஃபரெண்ட் மாடல்ஸ் வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. இந்த ஓல்டு ஃபவுண்டரி கன்சோலுக்கும் இந்த புது கன்சோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் மைக்ரோசாஃப்ட் வந்து மேஜரா இது ஒரு டிராஸ்டிக்கலா சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, பழைய கன்சோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டூல் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இப்ப புது மாடல் வந்து மோர் ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு வந்து ரொம்பவே கன்ஃபைன்டா அப்ளிகேஷனை வந்து எப்படி நம்ம டிப்ளாய் பண்ணணும், பில்ட் பண்ணணும், தென் அதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஆர் கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து ரொம்பவே இந்த நியூ கன்சோல் லுக் அண்ட் ஃபீல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கு. ஓல்ட் லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல நீங்க ஒரு லேர்னரா இருக்கீங்க, எல்எல்எம் மாடல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அது உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். பட் அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ற டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்னன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து நிறையவே சேலஞ்சஸ் இருந்தது. அதனால தான் மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லே அவுட்டை வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா, அப்ளிகேஷன் சென்ட்ரிக்கா கவர்னன்ஸ் எப்படி கொண்டு போகலாம், எப்படி நம்ம என்விரான்மெண்ட் அப்சர்வ் பண்ணலாம், செக்யூர் பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூ லே அவுட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம இது எப்போ உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம இந்த ஆர்ஏஜி ரேக் இந்த இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்ஏஜி ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது, எவால்வேட் பண்ணும்போது, கவர்னன்ஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது உங்களுக்கு அது கிளியரா புரிய ஆரம்பிக்கும். என்டர்பிரைஸ் ஸ்கேல் ரெடினஸ் இதில் பெட்டரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ ஃபவுண்டரி கன்சோலில் தான் உங்களுக்கு பெட்டரா இருக்கு. அண்ட் நேவிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி ரொம்பவே ஃப்ராக்மெண்டடா இருக்கும். ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம தனித்தனியா போய் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ கம்ப்ளீட்டா யூனிஃபைடா வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் கம்ப்ளீட்டா வந்து ப்ரொடக்ஷன் ரெடி ப்ராம்ப்ட் ஃப்ளோ ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல நம்ம ப்ராம்ப்ட் மேனேஜ்மெண்ட்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பழைய ஆப்ஷன், பழைய லே அவுட்ல வந்து உங்களுக்கு பிளே கிரவுண்ட் ஸ்டைலில் அது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ மோஸ்டா வந்து அந்த ஜென்ரலா இருக்கக்கூடிய ப்ராம்ப்ட் ஃப்ளோ டிசைன்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. அட் வெரி ஹை லெவல் சொல்லணும் அப்படின்னா, ஓல்ட் லே அவுட் வந்து டூல் ஸ்பெசிஃபிக்கா இருந்தது அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா இருந்தது. வேற நியூ ஃபவுண்டரியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ளிகேஷன் சென்ட்ரிக்காவும் சரி, உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஒரே யூனிஃபைட் வியூக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. பிளஸ் உங்களுக்கு நிறைய செக்யூரிட்டி, கவர்னன்ஸ் அண்ட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கு. இதுதான் வந்து நியூ ஃபவுண்டரி லே அவுட் அண்ட் இது வந்து ஓல்டு. இதை நீங்க ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பழைய மாடல்ல போயிட்டு நம்ம டக்குன்னு ஒரு பர்டிகுலர் மாடல் எனக்கு வேண்டும், நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க டேரெக்டா போயிட்டு அதை ஆட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் கொடுத்துருந்தாங்க. லெட்ஸ் சே எனக்கு வந்து இதுல நிறைய டிஃப்ரெண்ட் இது இருக்கு. காஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா வேணும், இல்ல வந்து உங்களுக்கு த்ரூபுட் ஸ்பெசிஃபிக்கா வேணும், இல்ல குவாலிட்டி பெட்டரா இருக்கணும். அது என்ன உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு. ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மாடல்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணுன்றது நம்ம ப்ரீவியஸ் இதுலயே நம்ம பார்த்துருக்கோம். லெட்ஸ் சே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிராக்ல வந்து ஒரு இது வேணும், இல்ல ஃபாஸ்ட் ரீசனிங் ஆப்ஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா, நீங்க டைரக்டா போயிட்டு நீங்க அதை சூஸ் பண்ணிட்டு அந்த மாடலை வந்து இங்க யூஸ் பண்ணிக்க முடியும். லெட்ஸ் சே நம்ம ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் கிராக் 420 ரீசனிங் ஒன்று எடுக்கிறேன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு இதோடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும். அதோடைய லைசன்சிங் ஆஸ்பெக்ட்ஸ், மற்ற என்னென்ன சப்போர்ட் இருக்குது, அதில் உங்களுடைய அப்ளிகேஷனுடைய நீட் எல்லாமே இதில் சப்போர்ட்டடா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த மாடலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இதை நீங்கள் லேட்டராக வந்து ஃபைன் டியூனிங் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை ஃபைன் டியூனிங் பண்ணிக்கலாம். டிப்ளாய்மெண்ட் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. pretty much உங்களுக்கு வந்து என்ன மாடல் எல்எல்எம் மாடல் கேட்டலாக் வேணுமோ அதை போயிட்டு நீங்க இந்த இடத்துல மாடல் கேட்டலாக்ல வந்து சூஸ் பண்ணிட்டு டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன்ல வந்து என்ன அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ண போறீங்க, அதோடைய யூஆர்ஐ, ஏபிஐ, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இங்க சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா நீங்க கான்ஃபிகர் பண்றதுக்கு தேவையான கோட்ல இருந்து என்னென்ன டிபெண்டன்சி தேவைப்படும் அண்ட் அதுக்கு என்ன ஏபிஐ கீ தேவைப்படும், அந்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து pretty much நீங்க என்ன லாங்குவேஜ் உங்களுடைய அப்ளிகேஷனோ அது வந்து இங்க நிறைய வாஸ்ட் கவரேஜ் இருக்கு. உங்களுக்கு பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட், உங்களுக்கு சி ஷார்ப், ஜாவா இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ்.
அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு கோட்டா இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை சில சின்ன செட்டிங்ஸ்லாம் மாற்றுறது எல்லாமே மாற்ற முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பேக் எண்டில் சேஃபாக வந்து கீ வால்ட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் தோ இது வந்து ஒரு தனியாகவே நம்ம கன்சோல் கொடுத்துருந்தாலுமே ai.azure.com கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு இது வந்து நம்ம அஷூரோடைய பேக் அண்ட் சர்வீசஸ் இன்டெகிரேஷன்ஸ் எல்லாமே நம்ம செக்யூர் பண்ண முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ இதை நான் வந்து டைரக்டா போயிட்டு இந்த பர்டிகுலர் மாடலை வந்து நான் பிளே கிரவுண்டில் யூஸ் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம், யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அரல்ஸ் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு இங்கே கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதில் சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் எதாவது பண்ணணும். இப்போ நம்ம எல்எல்எம் இனிஷியலாக படிக்கும் போது எப்படி நம்ம ஓலாமா ஆர் எல்எம் ஸ்டுடியோவில் வந்து சிஸ்டம் மெசேஜ் செட் பண்ணுறது அண்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே இங்கே பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு என்டர்பிரைஸ் வெர்ஷன் அண்ட் கிளவுட் நேட்டிவ் வெர்ஷன் அப்படின்றதால உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளிஃபைடாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து இதுலேயுமே நிறைய லேர்னிங் கர்வ் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய சேட்டு இல்லை நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா டேட்டா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் அங்கே ஆட் பண்ண முடியும். ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இப்போ வந்து நம்ம குயிக்காகவே வந்து இதில் சில ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி பண்ண சேட்ஸே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாகவே நீங்கள் எப்படி போயிட்டு சேட் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி நம்ம சேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இந்த டோக்கனைசேஷன் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு ஒரு டோக்கன் எப்படி கன்சிடர் ஆகும் அண்ட் பேக் எண்டில் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே நம்ம ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ இதில் இப்போ எவ்வளோ குயிக்காக ஆன்சர்ஸ் வருது பாருங்க. அவங்க வந்து எத்தனை நாள் ஐட்டனரி வேணும் உங்களுக்கு அண்ட் 3 டே வேணுமா, 7 டேஸ் வேணுமா, எங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி நிறைய ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஈவன் கம்பேர் டு ஆன்லைன் ஏஐ எக்ஸ்பீரியன்ஸோடைய சேட் எக்ஸ்பீரியன்ஸோட இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஈவன் உங்களுக்கு நிறைய இமேஜ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும், வீடியோ ஆடியோலாம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஈஸியர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் கேட்டலாகில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாடல் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணுறது pretty much ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளே இந்த கன்சோலுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ண போறீங்க, சேட் கம்ப்ளீஷனுக்காகவா, இல்லை வந்து இமேஜ் ஜெனரேஷனுக்காகவா, இல்லை வந்து ஒரு கோடு டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்து கோட் ஜெனரேஷனுக்காகவா, என்ன பர்டிகுலர் ரீசன் என்ன மாதிரியான அவுட்கம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு நம்ம இதில் வந்து என்ன உங்களுக்கு இன்புட் சப்போர்ட்டட், அவுட்புட் சப்போர்ட்டட், என்ன லாங்குவேஜஸ் சப்போர்ட்டட் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் அதை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பழைய கன்சோலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். புது கன்சோல் போனீங்க அப்படின்னா இன்னுமே சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஸோ பட் பழைய கன்சோல் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம 2 பார்த்தோம் இல்லைங்களா, மாடல் எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படி பிளே கிரவுண்டில் போயிட்டு நம்ம சேட் பண்ணி அதை வந்து கண்டென்ட்லாம் வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மானிட்டரிங், அப்சர்வபிலிட்டி, ஆப்டிமைசேஷன், செக்யூரிட்டி கவர்னன்ஸ் இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி பண்ணலான்றதை இதில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அது எல்லாமே ஏஜென்ட் எப்படி ஆட் பண்ணுறது, டெம்ப்ளேட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவே நம்ம நியூவர் வெர்ஷன் ஆஃப் ஏஐ ஃபவுண்ட்ரியோடைய கன்சோல்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளிஃபைடாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு பேஸ் மாடல் வேணும், இல்லை ஆல்ரெடி எனக்கு ஃபைன் டியூன் ஆன ஒரு மாடல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் போயிட்டு செலக்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் இன் பிளே கிரவுண்ட், இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பேக் நம்ம இதில் போயிட்டு ஆட் பண்ணோம் இல்லைங்களா, கிராக் 4 உடைய ரீசனிங், அதை வந்து இப்போ டேரெக்டாக இங்கேருந்து நீங்கள் சேட் பண்ண முடியும். இல்லாட்டி நான் ஒரு இன்னொரு தனி பேஸ் மாடல் நான் போயிட்டு சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த எனக்கு வந்து இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேரெக்டாக அஷூர்லேருந்து வரது, இல்லை ஹக்கிங் ஃபேஸ்லேருந்து வரது, ஃபவுண்ட்ரி அண்ட் என்ன மாதிரியான கேப்பபிலிட்டிஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து ஃபைன் டியூனிங் வேணுமா, ரீசனிங் வேணுமா, ஸ்ட்ரீமிங் வேணுமா அப்படின்றத ஒன் பை ஒன்னாக அவங்க கிளியராக இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சோர்ஸ் இதுவும் இங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெட்டாவோட ப்ராடக்ட் வேணுமா, இல்லை மைக்ரோசாஃப்டோடது வேணுமா, அந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து உங்களுடைய சாய்ஸ். ஈவன் நிறைய கம்பீட்டிங் பார்ட்னர்ஸ் தேர்ட் பார்ட்டியோடதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன பர்டிகுலர் மாடல் நீங்கள் சூஸ் பண்ணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு சில இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் வேணும். இப்போ என்னுடைய ஆர்கனைசேஷன் வந்து மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறேன், இல்லை நான் ஹெல்த் அண்ட் லைஃப் சயின்சஸில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன மாடல் இருக்குன்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி வந்து ரொம்ப நாள் வந்து ஃபைன் டியூன் பண்ணது, ப்ரீ டியூன் பண்ண விஷயங்கள் தான் இதில் கொடுக்குறாங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஜிபிடி வெர்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய ஜிபிடிலே வந்து உங்களுக்கு சேட் மட்டுமும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஜிபிடிலே வந்து டெக்ஸ்ட் டு இமேஜ், இமேஜ் டு இமேஜ் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன்
ஈவன் டைரக்டா டிப்ளாய் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல 2 ஆப்ஷன் குடுப்பாங்க. உங்களுக்கு வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் வச்சு டிப்ளாய் பண்றீங்களா? இல்ல ஏதாவது கோட்டா செட் பண்ணி, இல்ல கார்ட் ரெயில்ஸ்லாம் நீங்க கான்ஃபிகர் பண்ணி கஸ்டம் செட்டிங்ஸ் பண்றீங்களான்னு கேட்கறாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி உங்களுக்கு இங்க பிரைசிங் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நம்ம டைரக்டா இப்ப டிஃபால்ட் செட்டிங்ஸ வச்சு நம்ம டிப்ளாய் பண்ணணும்னா டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. அது எந்த ரீஜன் என்னன்றத சூஸ் பண்ணி நம்ம இங்க டிப்ளாய் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதிலயே வந்து உங்களுக்கு கம்பேரிசனும் குடுத்திருப்பாங்க. இப்ப எனக்கு வந்து 2, 3 மாடல்ல வந்து எனக்கு கிளாரிட்டி இல்ல. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த மாடல் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு ஐடியாக்குள்ள வரணும் அப்படின்னா, இந்த டிராப் டவுன்ல போயிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுல கிளாட் வேணும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஜிபிடியோட வெர்ஷன் 4 வேணும். இதுல வந்து கிராக் வேணும். ஸோ இது 3த்துல வந்து பாத்தீங்கன்னா, எது எனக்கு பெட்டரா இருக்கு? சேஃப்டி வைஸ், குவாலிட்டி வைஸ் அண்ட் காஸ்ட் வைஸ் எது வந்து உங்களுக்கு சீப்பர்? ஸோ அப்படின்றது வந்து சைட் பை சைட் கம்பேரிசனே உங்களுக்கு குடுத்துருவாங்க. அண்ட் எது இதுல வந்து என்ன மாதிரியான இன்புட் குடுக்க முடியும்? அண்ட் என்ன மாதிரியான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும்? ஸோ இன்கேஸ் நீங்க இமேஜ் அண்ட் கோடு வந்துலாம் டெவலப்மெண்ட்க்கு கோடு அண்ட் இமேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோடா இருக்கலாம், இல்ல அப்ளிகேஷன் கோடா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் அவுட்புட்டா வரணும். அண்ட் இதுல வந்து எந்த அளவுக்கு த்ரூபுட் சப்போர்ட் இருக்கு, காஸ்ட் வந்து எது எஃபிஷியன்ட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசன் குடுத்துருப்பாங்க. அண்ட் அதுலயுமே வந்து எவ்வளோ டோக்கன் சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்புட், அவுட்புட், விண்டோல எவ்வளோ இருக்கு. அண்ட் இது இந்த மாடல் வந்து எப்ப வந்து ட்ரெயின் பண்ண மாடல். ஸோ ஹாலுசினேஷனும் வந்து பாத்தீங்கன்னா, இதுல அவங்க கிளியரா சொல்லிடுவாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான எண்ட் பாயிண்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்க இதுல கனெக்ட் பண்ண முடியும். சாட் கம்ப்ளீஷனுக்கு யூஸ் பண்ணலாமா, ரெஸ்பான்சஸ்க்கு யூஸ் பண்ணலாமா, ஏஜென்ட் இதுல ஆட் பண்ண முடியுமா. ஸோ அப்படின்றதெல்லாம் கிளியரா கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது மாடல்ஸ் இந்த மாடல் உங்களுக்கு சூட்டபிளா இல்லை, நான் எனக்கு கிளாடுக்கு பதிலாக லெட்ஸே எனக்கு டீப் சீக் போறேன் அப்படின்னா, நீங்க டீப் சீக்கும் சூஸ் பண்ணிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கணும் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க சம்டைம்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு சில டூலோடைய டீடைல்ஸ் வர்றதுக்கு. நீங்க அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி வியூ டீடைல்ஸ் குடுத்துட்டு, ரொம்பவே டீடைல்டா போயிட்டு, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோடைய யார் யார் என்ன மாதிரியான யூஸ் கேஸஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் அதோடைய பிரைசிங் என்ன, இதோடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எப்பப்பலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியும். அண்ட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கன்டெக்ஸ்ட் எவ்வளோ இன்புட், அவுட்புட் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாரி டீடைல்டா வந்து என்னென்ன டிப்ளாய்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன் பை ஒன்னா நம்மளால இதுல பார்க்க முடியும். ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன, அந்த மாடலை வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு கம்பேர் பண்ணிட்டு நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கும் இதுலயே வந்து இன்பில்ட்டாவே ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க வெளியில போயிட்டு தேர்ட் பார்ட்டி எல்லாம் செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதுலயே வந்து உங்களுக்கு ஜிபிடியோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆர் எனக்கு நான் குவென் யூஸ் பண்ணணும் இல்ல கிராக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் pretty மச் சூஸ் வாட் எவர் இஸ் யுவர் சாய்ஸ். ஓகே. ஸோ மாடல்ஸ் கம்பேர் பண்ணி நம்ம இங்கே வந்து டிப்ளாய் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ pretty மச் நீங்க டைரக்டா வந்து டிப்ளாய் பண்ணிட்டு அண்ட் தென் உங்களுக்கு அடிஷ்னலா வந்து எக்ஸ்ட்ரா ஏஜென்ட் ஏதாவது தேவைப்படுது. அண்ட் இது ஸ்பெசிஃபிக்கா டாஸ்க் வந்து இது ரொம்ப ரெகுலரா வந்து உங்க ஆர்கனைசேஷன்ல என்னென்ன ஆக்டிவிட்டீஸை வந்து ஏஜென்ட் வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்களோ அதுக்கு சாம்பிள் விஷயங்கள் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஏஜென்ட் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்க போறோம். எப்படி நம்ம வந்து ஒரு ஏஜென்ட் வச்சு ஒரு ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் ஸ்டார்டர் மேனிஃபெஸ்டோ வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அண்ட் டூல்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டூல்ஸ் கூட உங்களுக்கு இன்டெகிரேட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சில டைம் வந்து இந்த ஃபேப்ரிக்கும் ஃபவுண்டரியும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஃபேப்ரிக் வந்து மெயினா டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் டூல். அது ஃபவுண்டரி வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ஏஐ அஷூரோட ஏஐ ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் சாஸ் அப்ளிகேஷன் ஆர் உங்களுக்கு பிளென்டி ஆஃப் விஷயங்கள் வந்து மைக்ரோசாஃப்டோடைய நேட்டிவ்லயும் கொடுக்குறாங்க, தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷனும் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ரேக் ஃப்ரேம் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை எம்சிபி சர்வர் வந்து நம்ம வந்து ஆஸ் எ சர்வீஸாக எனக்கு வேணும், நான் அஷூரோட எம்சிபி கூட இன்டெகிரேட் பண்ணுறேன், அதாவது மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ இது கூட இன்டெகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா அது மாதிரி கொடுக்கலாம். இல்லை தேர்ட் பார்ட்டி எம்சிபி யூஸ் பண்ணாலும் நமக்கு நிறைய ரிமோட் எம்சிபி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய நீட் என்ன, நான் மைக்ரோசாஃப்டோடைய 365 யூஸ் பண்ண போறேன்னா, இல்லை வந்து அஷூரோடைய ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ்ல யூஸ் பண்ண போறேன்னான்றதை நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ டூல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 2000 ஆர் 1600 டூல்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன நீடுக்கு, என்ன மாதிரியான பர்பஸ்க்கு அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஃபில்டர் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த இது ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அட் ஹை லெவல் இந்த இடத்துல நீங்க ஓவர்வியூ போனீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது இதில் காமிச்சிருவாங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர் மாடல் இருக்கு அண்ட் ப்ரொவைடர்ஸ் என்னென்ன இருக்கு. ஸோ டேரெக்டாக நீங்கள் அஜூரில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஃபவுண்டரியை வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் என்விரான்மெண்ட்டில் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் நம்ம செட் பண்ணலாம். அதுக்குமே இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஒரு சர்வரில் டிப்ளாய் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே.
ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இங்க அட் a வெரி ஹை லெவல் இதுல லீடர் போர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நிறைய ஆர்கனைசேஷன் வந்து யூஸ் பண்ணி அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து குடுத்துட்டே இருக்கிறாங்க. அண்ட் மைக்ரோசாஃப்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டூல்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து நமக்கு என்ன பர்பஸ், இப்போ வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியா வேணுமா, இல்ல எனக்கு த்ரூபுட் பெட்டரா வேணுமா, இல்ல சேஃப்டி தான் எனக்கு அதிகமா கன்சிடர் பண்றோமா. இதுல வந்து அவங்க இந்த கிளியரா இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க சம்டைம்ஸ் வந்து பர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்றதால இது வந்து சேஃப்டி கம்மி நினைச்சுக்காதீங்க. லோயர் இஸ் பெட்டர். ஸோ அதுதான் மெயினா இங்க முக்கியமா பாத்துக்க வேண்டியது. அதே மாதிரி த்ரூபுட் வந்து ஹையர் த நம்பர் இட் இஸ் பெட்டர். ஸோ காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், காஸ்ட் அதிகமான நம்பர் இருந்தால் அதை நம்ம இன்கேஸ் காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டூ இட். பட் ஆர்கனைசேஷனுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆஃப் இருக்கும். அவங்களுக்கு வந்து சேஃப்டி முக்கியமா, காஸ்ட் முக்கியமா, இண்டெக்ஸிங் குவாலிட்டி முக்கியமா, த்ரூபுட் முக்கியமான்றதை பேஸ் பண்ணி நீங்க வந்து எது யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நிறைய இடத்து டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓப்பன் மாடல்ஸ் எல்லாமே வரும். இந்த O5 அந்த இதெல்லாம் வரும் உங்களுக்கு ஓப்பன் ஏஐயோடது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் பெஞ்ச் மார்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வச்சு மைக்ரோசாஃப்ட் எவாலுவேட் பண்ணதுல கிளாடு, ஜிபிடிலே 5.4லாம் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு. ஸோ அதுதான் இங்க வந்து அவங்க சஜஸ்டும் பண்றாங்க டாப் டூல்ஸ்ல. பட் நீங்க இதுல ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்க எல்லா டூல்ஸும் பார்க்கணும்னாலும் பார்க்க முடியும். இல்லாட்டி நான் லீடர் போர்டை போயிட்டு நான் ஃபுல்லா எவாலுவேட் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு லீடர் போர்ட் கொடுங்க மாடல்ஸ்ல. இதுல வந்து உங்களுக்கு எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல யாரு வந்து எந்த ஸ்கோர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த சார்ட்லயும் பார்க்க முடியும். ஸோ pretty மச் இது இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். நான் சொன்னது இதுதான், ஓப்பன் ஏஐயோடது வந்து போனீங்க அப்படின்னா ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி ஸ்கோர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்க ஓப்பன் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இன்கேஸ் வந்து ஸ்பெசிஃபிக் சாய்ஸ் ஆல்ரெடி இருக்கு, நான் ஆல்ரெடி கிளாட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ அதுதான் நீங்க பார்த்துக்க வேண்டிய விஷயம். பட் இது வந்து ஓப்பன் சோர்ஸோட வந்து O4, O3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐயோடது வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க டீப் சீக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுவுமே ஓகே தான். பட் இங்க டீப் சீக்கில் ஒரு சில இடத்துல வந்து ஸ்கோரிங் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மைக்ரோசாஃப்டே வந்து அவங்க லீடர் போர்டில் வந்து கொடுத்துட்றாங்க எது வந்து எந்த மாடல் வந்து சியூட்டபிளாக இருக்கும்ட்டு. பட் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா நம்ம அந்த SLM ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது இப்போ நம்ம லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறோம்ல, ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸும் இருக்குது. இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து லைட் வெயிட்டில் வந்து லெஸர் கம்ப்யூட்டை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையானதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேஷ்போர்ட் பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், just a second. ஸோ இதில் நிறைய சொல்யூஷன் டெம்ப்ளேட் இருக்கு. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்ததுல பார்ப்போம். நம்ம நிறைய விஷயங்களை இப்போவே பார்க்கணும்னு இல்லை. வி கேன் லுக் இன்டு திஸ் லிட்டில் லேட்டர். அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் ஒரு சிம்பிளான ஷார்ட்கட்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோஸ் வந்து கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது. அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதில் சப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. So let me show you this. ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பழைய இதுலேயும் சரி புது இதுலேயும் சரி உங்களுக்கு ஈஸியாக நம்மளால் வந்து சூஸ் பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. லெட்ஸே இப்போ ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் நான் மாறணும், இப்போ நான் வந்து டீட்டெயில்ஸ் பார்க்கணும், எனக்கு வந்து புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு வேறு வேறு ரிசோர்ஸ் குரூப்பில் சப்ஸ்கிரிப்ஷனில் க்ரியேட் பண்ணனாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சேம் பழைய கன்சோல்லையுமே இதே தான். உங்களுக்கு ட்ராப் டவுனில் போனீங்க அப்படின்னா எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணணும், செகண்ட் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணணும்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற மாடல்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, செட்டிங்ஸ் மாற்றுறது, அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் எந்த லொக்கேஷனில் எங்கே இருக்குன்றதுலையும் நமக்கு டீட்டெயில்டாக பார்க்க முடியும். அண்ட் மூவ்மெண்ட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறதுலாம் நம்ம வந்து அஜுரோடைய கன்சோல்லே நம்ம வந்து இது சேம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இங்கேயே நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ நாட் ஓன்லி இன் ஃபவுண்டரி போர்ட்டல், நம்ம சில விஷயங்கள் வந்து இங்கேருந்தே கிரியேட் பண்ணி சில ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம இங்கே பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சில அஷூர் டேட்டா சென்டர் லெவல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், நெட்வொர்க்கிங் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை காஸ்ட் அனாலிசிஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் ஆட் பண்ணுறோம். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு அஷூர் கன்சோல்லையுமே வந்து ஃபவுண்டரி ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து இங்கேயும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஃபைன் டியூன் பண்ணலாம். அண்ட் என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, இப்போ உங்களுக்கு வந்து மெயினாக என்னன்னா இப்போ நம்ம ஃபேன்சியாக நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு செக் பண்ணலாம். லெட்ஸே எனக்கு வந்து
இப்போ நான் டெக்ஸ்ட் சேட் மட்டும் வேணாம், எனக்கு சேட் பாட்டை தாண்டி எனக்கு ஆடியோ வேணும், வீடியோ வேணும், இமேஜ் வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து எந்த மாடல் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெட்ஸே ஒரு நியூ டேப்ல கூட ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் லோடிங் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன வேணும் அந்த பர்டிகுலர் இதுக்கு இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணணும். அண்ட் அந்த ஏஜென்ட்குள்ளே போயிட்டு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் போயிடலாம். இப்போ லெட்ஸே நான் ஒரு புது ஏஜென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஏஜென்ட் வந்து இது நேம் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். பட் இந்த ஏஜென்ட்குள்ளே போயிட்டு நம்ம மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ சேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இது சேட் பண்ணலாம். அண்ட் யாமல் கோடு உங்களுக்கு வந்து மானிட்டரிங் பண்ணுறது அண்ட் இதில் எவாலுவேஷன் என்ன மாதிரியான யூசேஜ் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாகவே இங்கே வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு யூஸ் பண்ண ஹிஸ்டாரிக்கலாகவும் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணலாம், மானிட்டர் பண்ணலாம். அண்ட் இந்த பிளே கிரவுண்டில் சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளால் ஸ்விட்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இங்கே வாய்ஸ் வழியாகவே நான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் எனக்கு சேட் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்குது, இன்ஸ்டெட் நான் வந்து ஏஜென்ட்டை வந்து வாய்ஸ் மோட்லாம் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன லாங்குவேஜில் நீங்கள் பேச போகிறீங்களோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அரல்ஸ் ஆட்டோ செலக்ட், ஆட்டோ டிடெக்ட் பண்ணாலும் நம்ம ஆட்டோ டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளுடைய இதுதான். ஸோ இன்கேஸ் அதால் கரெக்டாக டிடெக்ட் பண்ணி நம்ம சொல்கிறது வந்து அங்கே ப்ராப்பராக வரல அப்படின்னா நீங்கள் யூ கேன் சேஞ்ச் இட். இப்போ எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸ்பீக்கிங் இன் தமிழ். ஸோ அதே இதில் வந்து நான் இங்கே எனேபிள் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் ஆட் இட் அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் சேட் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் கோ வித் ஆடியோ மோட். அண்ட் இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது அவதார் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இது வேணும், உங்களுக்கு ஃபீமேல் ஆர் மேல் இது வாய்ஸ் இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சேட் பண்ணுறது நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் கோ வித் வாய்ஸ் மோட் அப்படியே நம்ம வந்து கான்வர்சேட் பண்ண முடியும். அண்ட் இதில் பேக் எண்டில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து உங்களுக்கு வெப் சர்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் சர்ச் பண்ணுறதுலாம் வந்து வெப்லேயும் போயிட்டு உங்களுக்கு சர்ச் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து என்னுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் இதில் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது இந்த வெப் சர்ச்சை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அரல்ஸ் இதுலேயே நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது, அண்ட் பேக் எண்டில் வந்து என்னென்ன கிரவுண்டிங் உங்களுக்கு வேணும், அதாவது நாலேஜ் ஆட் பண்ணணும். அண்ட் மெமரியோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனலைசேஷன் பண்ணிக்கலாம். மெமரி ஸ்டோரில் வந்து என்னென்ன விஷயங்கள் அண்ட் கார்ட் ரயிலில் போயிட்டு எப்படி நீங்கள் செக்யூரிட்டி விஷயங்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இதிலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு தனியாக கார்ட் ரயில் கிரியேட் பண்ணி அதில் வந்து நமக்கு ஜெயில் பிரேக்கிங், கண்டென்ட் சேஃப்டி, இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் ரிஸ்க்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து ஏஜென்ட் கிரியேட் பண்ணி ஒன் பை ஒன் அடுத்தடுத்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதிலே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் வெர்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் இதில் பப்ளிஷ் பண்ண முடியும். அண்ட் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக அப்ளிகேஷனில் வந்து எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணணும், இப்போ ஆக்டிவாக இருக்கிற வெர்ஷனா இல்லை வந்து நம்ம புதுசாக கிரியேட் பண்ண வெர்ஷனை வந்து அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி அந்த எண்ட் பாயிண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து எனக்கு இந்த மாடல் இப்போ வேண்டாம், வேற ஒரு மாடலுக்கு நான் ஸ்விட்ச் ஓவர் ஆகிறேன், இப்போ வேற ஒரு பாப்புலரான மாடல் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த மாடலை நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஏஜென்ட்டுக்குமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ப்ராஜெக்ட் லெவல்லையும் நீங்க என்ன வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நான் நாட் சேவிங் இட். ஸோ இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றதுக்கு வந்து நிறையவே பியூட்டிஃபுல் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளிஃபைடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் மாடலோடைய யூசேஜை நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும். லெட்ஸ் சே இப்போ இந்த கிராக்கோடைய யூசேஜ் இப்படி எவ்வளோ இருக்கு, அண்ட் இந்த இன்புட்ஸ் அவுட்புட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ டோக்கன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும். அதோடைய காஸ்ட் என்ன, லாஸ்ட் 1 மந்த்துக்கு என்ன மாதிரியான யூசேஜ் இருக்கு. ஸோ இதில் மானிட்டரிங் நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் பைட் லெவலில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் செஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த டோக்கனைசேஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றது உங்களுக்கு புரியும். அண்ட் யூஸ் பண்ண உங்களுக்கு நீங்கள் காஸ்ட்டும் மானிட்டர் பண்ணலாம், யூசேஜும் நம்ம வந்து கிளியராக மானிட்டர் பண்ண முடியும். ஸோ ப்ரெடி மச் நமக்கு வந்து இப்படி தான் வந்து நீங்கள் அஷூரோடைய என்டர்பிரைஸ் ஏஐயில் வந்து ஒரு மாடலை எப்படி சூஸ் பண்ணுறது, ஏஜென்ட்டில் போயிட்டு அதை எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்குது, பிளே கிரவுண்டில் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு அதை எப்படி அட்டாச் பண்ணுறது என்னன்றதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து அடுத்தடுத்த இதில் நம்ம பார்ப்போம். ஸோ இது ஜஸ்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இனிஷியல் அந்த எல்எல்எம் மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம்.
அண்ட் நீங்க ஒரு 2-3 மாடல்ல யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ நிறைய மாடல் வந்து மெயினாக சேட் கம்ப்ளீஷன் அந்த சேட் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு ஸ்பீச் ரெகக்னிஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அது என்ன இது சூஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இருக்கு, டெக்ஸ்ட் டு இமேஜ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்க அப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரியான நீட் இருக்கோ நீங்க அதை வந்து இங்க சூஸ் பண்ண முடியும். லெட் மீ ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. ஸோ இமேஜ் டு இமேஜ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதுக்கெல்லாம் போகலாம். ஸோ இதில் வந்து pretty much உங்களுக்கு உங்கள் இதில் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து இட் இஸ் ஆப்ஷன் விச் சப்போர்ட்ஸ் இமேஜ் அண்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணுமோ நீங்கள் போய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இப்போ நான் ஸ்கில் அப் ஸ்டாண்ட் ப்ராஜெக்ட் 2ல யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஈஸ்ட் யூஎஸ் 2 ரீஜனில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எந்த ரீஜனில் உங்கள் அப்ளிகேஷன் இருக்குமோ அந்த பர்டிகுலர் கரெக்டான ரீஜன் தானு பார்த்துட்டு நம்ம இதை செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து இந்த மாடல் வந்து ஆட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த டிப்ளாய் ஆகட்டும். ஸோ டிப்ளாய் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வருதுன்றது உங்களால் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொருத்தரவே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி சில மாடல் வெர்ஷன் சப்போர்ட்டபிலிட்டி இது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அண்ட் இதில் ரேட் லிமிட் பண்ணணும், இதில் ஏதாவது ஃபில்டரிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சில கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்கேஸ் இது எல்லாமே ஓகே, உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன்ஸே ஓகே தானா அப்படின்றத வந்து பார்த்துட்டு இதில் சில முக்கியமாக டேட்டா பற்றி நம்ம டீல் பண்ணும்போது அதோடைய ரெசிடென்சி ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் டெப்ளாய் பண்ணது தானா அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூ கேன் ஆட் யுவர் கம்பெனி ஆர் வாட் ஒரு ப்ராஜெக்ட் நேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு யூ கேன் டூ த டெப்ளாய்மெண்ட். ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதை நீங்கள் பிளே கிரவுண்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மாடல் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றது கிடையாது. நீட் என்ன, அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இமேஜை வச்சு நான் வந்து விஷயங்களை ஜென்ரேட் பண்ணுமா, இல்லை வந்து நான் சேட் மட்டுமே போதுமா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் வேணுன்றதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன மாதிரி குவாலிட்டி இது வேணும் அப்படின்றத நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். லெட்ஸ் சே இதிலே வந்து நம்ம ஏதாவது இமேஜ் மாற்றணும், இதில் வந்து எனக்கு சைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் சைஸ் மாற்றணும், இதில் குவாலிட்டி வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இது பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சைட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி சும்மா கொடுத்து நான் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவங்க எந்த அளவுக்கு குயிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க என்னன்றதை பார்க்க முடியும். அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து வேறு டெப்ளாய்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கம்பேர் டு உங்களுக்கு ஆன்லைனில் ஜெமினை அண்ட் சாட் ஜிபிடி ஆர் கோபைலட்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் கிடைக்கிற கிட்டத்தட்ட வந்து இந்த பிளே கிரவுண்ட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதில் மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு சர்வர்லெஸ் ஆப்ஷனாகவும் கொடுக்குறாங்க. உங்களுடைய மேனேஜ் கம்ப்யூட் நீங்களே கூட உங்களுக்கு பேக்எண்டில் இந்த மாடலை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சிஸ்டம்ஸ். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ குயிக்காக வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இமேஜ் இதில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஜென்ரலாக ஆன்லைனில் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இதில் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான மாடல் வேணும், அதில் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க அண்ட் அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் அப்ளிகேஷனுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றத நம்ம வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சேன். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் உங்களால் அதை பண்ண முடியும். லெட்ஸ் சே நான் டவுன்லோட்ஸில் போயிட்டு என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜை வந்து நான் ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கஸ்டமைஸ் த இமேஜ் டு லுக் பிரைட்டர். ஸோ அது கொஞ்சம் டல்லாக இருக்குது இந்த இமேஜ். அண்ட் இதை வந்து நான் குவாலிட்டி மாற்றணுனாலும் நம்ம குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நான் சைஸிங் வந்து கன்வெர்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது நீங்களே வந்து அதை வேறு ஒரு போர்ட்ரைட்லேருந்து லேண்ட்ஸ்கேப்லேருந்து போர்ட்ரைட் கன்வெர்ட் பண்ணணும், இல்லை அதிலே வந்து என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், எல்லாமே உங்களால் அதில் பண்ண முடியும். ஸோ pretty much நம்ம இது வந்து டெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் ஆர் சாட்பாட் மாதிரி டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இதில் நிறைய மாடல்ஸில் வந்து இமேஜ், ஆடியோ, வீடியோ எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். pretty much வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜூரோடைய ஃபவுண்ட்ரி ஆர் மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரி ப்ராடக்ட் வந்து
நல்லாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கத்துக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம அடுத்தடுத்தது நம்ம இந்த RAG அண்ட் ஏஐ ஏஜென்ட் ஒர்க் பண்ணும்போது, டூல்ஸ்லாம் செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு அது இன்னும் புரிய வரும். ஸோ இது நமக்கு ரொம்பவே டல்லா இருந்தது அண்ட் இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிரைட்டா சூப்பரா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ pretty much இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் இதோடைய பேக் எண்ட் யூசேஜ் எப்படி இருக்கு, எப்படி நம்ம கன்சம்ஷன் இருக்கு என்னன்றதையும் நம்ம பேரலா நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அண்ட் ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். ஸோ உங்களுக்கு இது கிரிட் வேணாம், எனக்கு லிஸ்ட் பை லிஸ்ட்டாக இப்படி வரணும் அப்படின்னாலும் நீங்கள் அது என்னன்னைக்கு டேட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அண்ட் இது ஃபில்டர் பண்ணணும், இதை கிளியர் பண்ணாலும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலே வந்து என்னென்ன பிளே கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ லெட்ஸ் சே சேட் வேணும், இல்லை வீடியோ வேணும், இமேஜஸ் இது பண்ணணும், ஆர் ஆடியோ, லாங்குவேஜ், ஸ்பீச், உங்களுக்கு என்ன வேணுமோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து இப்போ வீடியோ ஜென்ரேட் பண்ணனாலும் நம்மளால குயிக்காக ஜென்ரேட் பண்ணலாம். அதில் நிறைய விஷயங்கள் வந்து இதில் சாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வேணுமா, இல்லை நீங்களே புதுசாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி இது பண்ணனாலும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ pretty much நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் யூ கேன் ஒர்க் அரவுண்ட். அதுக்கேற்ற மாதிரி மாடல் சூஸ் பண்ணிக்கங்க உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி. தென் அந்த மாடல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் அதை டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைன் டியூன் பண்ணது வந்து அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். அண்ட் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண உங்களுக்கு என்ன மாதிரியான நீட் இருக்கோ அதை இன்னும் பெட்டராக வந்து நம்ம ஃபைன் டியூனிங் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த செஷனில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வந்து ஏஜென்ட் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் இது எப்படி அப்சர்வ் பண்ணுறது, இது எப்படி இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.